யோசிச்சு பாருங்க, சோசியல் மீடியாவுக்கு அடிமையாகிற மாதிரி படிப்புக்கு அடிமையாக முடியும்னா எப்படி இருக்கும்? முடியுமான்னு கேக்குறீங்களா? முடியும். உங்க மூளைய கொஞ்சம் ஹேக் பண்ணா போதும். அது எப்படின்னு தான் இந்த பகுப்பாய்வுல இப்ப பார்க்க போறோம். இந்த கேள்வியே நம்ம எல்லாருக்கும் மனசுல போயிருக்கும் இல்லையா? என்னடா இது, மணிக்கணக்கா போன்ல ரீல்ஸ் பார்க்க முடியுது, ஆனா ஒரு 10 நிமிஷம் புக்க தொட்டா தூக்கம் வருதேன்னு தோணும். ரொம்ப எரிச்சலா இருக்கும். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸ் இருக்கு தெரியுமா? ஆமா, இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த ஒரே ஒரு வார்த்தை தான். அது டோபமைன். நம்ம மூளைக்குள்ள நடக்கிற ஒரு கெமிக்கல் கேம் இது. ஒரு பெரிய ரகசியத்தை உடைக்கிற மாதிரி. வாங்க இத பத்தி தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல இந்த பிரச்சனையோட ஆணிவேர் என்னன்னு பாப்போம். ஏன் நம்ம மூளைக்கு போனை பார்த்தா அப்படி ஒரு சந்தோஷம், ஆனா புக்கை பார்த்தா மட்டும் அப்படி ஒரு வெறுப்பு வருது? சிம்பிளா சொல்லணும்னா, டோபமைன்ங்கிறது ஒரு ஃபீல் குட் கெமிக்கல். நமக்கு சந்தோஷம் தர ஒரு ரிவார்ட் மாதிரி. நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு காரியத்தை செய்யும்போது உங்க மூளை உங்களுக்கு கொடுக்கிற ஒரு சின்ன கிஃப்ட் தான் இந்த டோபமைன். இதை நல்லா கவனிங்க. நம்ம மூளை ஒரு ஹீட் சீக்கிங் மிசைல் மாதிரி. அதுக்கு டோபமைன் எங்க கிடைக்குதோ அதை தேடி ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு டோபமைன் மேல ஒரு தீராத பசி, ஒரு தாகம். இது இயற்கையான ஒரு விஷயம்தான். ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். நம்ம மூளையோட இந்த இயற்கையான சிஸ்டம் இப்போ ஹைஜாக் பண்ணப்பட்டிருக்கு. ஆமாங்க, நம்மள சுத்தி இருக்கிற டெக் கம்பெனிங்க இதை ரொம்ப தந்திரமா தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. இந்த ஸ்கிரீனை பாருங்களேன், இதுதான் முழு கதையும். ஒரு பக்கம் சோஷியல் மீடியா, எந்த எஃபர்ட்டும் இல்ல, சும்மா விரல தட்டினா போதும், உடனே டோபமைன். அடுத்த வீடியோ, அடுத்த லைக்குன்னு ரிவார்டு மேல ரிவார்டு. இன்னொரு பக்கம் படிப்பு, எக்கச்சக்க எஃபர்ட் போடணும், ஆனா ரிவார்டு அது எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்த அப்புறம் தான். நம்ம மூளை என்ன பண்ணும்? அது எப்பவுமே ஈஸியான பாதையை தான் தேர்ந்தெடுக்கும் இல்லையா? அதாவது உங்க போன் ஒரு அன்லிமிட்டெட் டோபமைன் பஃபே மாதிரி. நீங்க கேட்க கேட்க இன்னொன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இவ்வளோ பெரிய விருந்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு படிக்கிறதுங்கிறது ஒரு சுவையே இல்லாத சாப்பாடு மாதிரி தான் நம்ம மூளைக்கு தோணும். இதுல ஆச்சரியப்பட ஒண்ணுமே இல்ல. சரி சரி, பிரச்சனையை மட்டும் பேசிட்டு இருந்தா போதுமா? இதுக்கு ஒரு தீர்வு வேணாமா? இருக்கு. ஒரு சிம்பிளான 2 ஸ்டெப் சொல்யூஷன். அதுல முதல் ஸ்டெப் நம்ம மூளைக்கு ஒரு ரீசெட் பட்டன் அழுத்துறது. அதுக்கு பேரு தான் டோபமைன் டீடாக்ஸ். இந்த டீடாக்ஸோட கோல் என்னன்னா, நம்ம சிஸ்டத்தை ரீகேலிபிரேட் பண்றது. அதாவது ஓவர் டோஸ் டோபமைனுக்கு அடிமையான நம்ம மூளைய மறுபடியும் சின்ன சின்ன விஷயங்கள்ல சந்தோஷப்பட வைக்கிறது. ஒரு பாட்டு கேட்கறதுல, ஒரு புக் படிக்கிறதுல, ஏன் சும்மா நடக்கிறதுல கூட சந்தோஷத்தை கண்டுபிடிக்க வைக்கணும். இதை செய்யறதுக்கு நீங்க பெருசா ஒன்றும் பண்ண வேண்டாம். ஒரு அமைதியான இடத்துல உட்காருங்க, அவ்வளவுதான். ஒரு 15 நிமிஷம் சும்மா உட்காருங்க. ஃபோன் கிடையாது, பாட்டு கிடையாது, எந்த டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது. நீங்களும் உங்க எண்ணங்களும் மட்டும்தான். தினமும் இதை செய்யுங்க. இது ஒரு மினி சேலஞ்ச் மாதிரி. நான் இப்பவே சொல்றேன், முதல்ல இது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்க மூளை ஏதாச்சும் பண்ணுடா, போன் எடுடான்னு கெஞ்சும், கத்தும். அந்த உணர்வு வருதுல்ல, அப்போ நீங்க கரெக்டா பண்றீங்கன்னு அர்த்தம். அதுதான் விட்ரால். அந்த சிஸ்டம் கிளீன் ஆகுதுங்கிறதுக்கான அறிகுறி அதுதான். ஓகே, டீடாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாதி கிணறு தாண்டிட்டோம். அடுத்தது தான் அசல் மேட்டர். படிப்பையே ஒரு ரிவார்டிங்கான விஷயமா மாத்துறது. அது எப்படின்னு பாப்போம். முதல்ல உங்க மைண்ட் செட்டை மாத்தணும். உங்க டெக்ஸ்ட் புக்கை ஒரு சித்திரவதை கருவியா பார்க்காதீங்க. அதை ஒரு புதியல் வரைபடமா பாருங்க. ஒவ்வொரு பக்கத்துலயும் ஒரு புது ரகசியம் இருக்குன்னு நினைச்சு படிங்க. இந்த ஒரு சின்ன பார்வை மாற்றம் பெரிய மேஜிக்கை உருவாக்கும். இப்போ ஒரு சின்ன ட்ரிக் சொல்றேன். எவ்வளோ பெரிய சாப்டரா இருந்தாலும் சரி, அதை சின்ன சின்னதா ஜெயிக்கக்கூடிய துண்டுகளா உடைங்க. ஒரு 10 நிமிஷத்துல முடிக்கிற மாதிரி. ஒவ்வொரு துண்டையும் முடிச்சதும் பக்கத்துல ஒரு டிக் மார்க் போடுங்க, இல்லனா ஒரு ஸ்டார் வரைஞ்சுக்கோங்க. பார்க்க சின்னதா தெரியலாம், ஆனா அந்த டிக் மார்க் போடும்போது உங்க மூளைக்கு ஒரு சிக்னல் போகுது. வாவ், நான் இதை முடிச்சிட்டேன் அப்படின்னு. அந்த சின்ன வெற்றி உணர்வு, அதுவே ஒரு மினி டோபமைன் ஹிட். நீங்களே உங்களுக்கு ரிவார்ட் கொடுத்துக்கிறீங்க. அடுத்து பொமோடோரோ டெக்னிக். இது ஒரு கேம் மாதிரி. ஒரு டைமர் எடுத்து 25 நிமிஷத்துக்கு செட் பண்ணுங்க. அந்த 25 நிமிஷம் வேற எந்த யோசனையும் இல்லாம முழுசா படிப்புல மட்டும் கவனம். டைமர் அடிச்சதும் ஒரு 5 நிமிஷம் பிரேக். அவ்வளவுதான். நம்ம மூளைக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சேலஞ்சுனா ரொம்ப பிடிக்கும். அந்த 25 நிமிஷம் முடிஞ்சு டைமர் அடிக்கும்போது, எஸ் நான் இந்த ரவுண்டை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் பாருங்க. அதுவும் ஒரு டோபமைன் ரிவார்டு தான். இப்படி நம்ம மூளையையே ஏமாத்தி சின்ன சின்ன பரிசுகளை கொடுத்து படிக்க வைக்கிறோம். இன்னும் சில சூப்பர் டிப்ஸ் இருக்கு. நீங்க படிக்கிற விஷயத்த யாருக்கோ பாடம் எடுக்கிற மாதிரி சத்தமா சொல்லி பாருங்க. அப்போதான் அது உங்க மனசுல நல்ல பதியும். கலர் பேனா யூஸ் பண்ணி நோட்ஸ் எடுங்க. புதுசா கத்துக்கிறத உங்களுக்கு ஏற்கனவே பிடிச்ச ஒரு விஷயத்தோட, ஒரு சினிமா, ஒரு கிரிக்கெட் மேட்ச், இப்படி எதோடையாவது கனெக்ட் பண்ணுங்க. இதெல்லாம் படிப்பை ஒரு போர் அடிக்கிற வேலையா பார்க்காம ஒரு ஜாலியான விளையாட்டா மாத்திடும். சரி, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணா உங்க மூளை எப்படி மாறும், உங்க வாழ்க்கை எப்படி மாறும், வாங்க அதை பார்க்கலாம். இதை பாருங்க, இன்னைக்கு ஆரம்பிங்க. ஒரு 15 நிமிஷம் டீடாக்ஸ், ஒரே ஒரு 25 நிமிஷம் படிப்பு.
அவ்வளோதான். 2 வாரத்துல உங்க ஃபோக்கஸ்ல ஒரு பெரிய வித்தியாசத்தை நீங்களே பாப்பீங்க. ஒரே ஒரு மாசத்துல நீங்களே நம்ப மாட்டீங்க. படிக்கிறதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கலாமான்னு நீங்களே யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஒருவேளை படிக்கிறதுக்கு ஒரு ஆசை கூட வரலாம். அதனால ஒண்ணு மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரச்சனை உங்ககிட்ட இல்ல. உங்க மூளை பிரேக் டவுன் ஆகல. அது ஜஸ்ட் ஹைஜாக் செய்யப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். ஆனா நல்ல விஷயம் என்னன்னா அந்த கண்ட்ரோலை திரும்பவும் உங்க கைக்கு கொண்டு வர முடியும். உங்க மூளையோட ரிவார்ட் சிஸ்டத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணா உங்க வாழ்க்கையவே நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ சொல்லுங்க, அந்த கண்ட்ரோலை திம்ப எடுக்க நீங்க ரெடியா?